ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனவா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு 1 kgக்கான கனவாவை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். கனவாவை எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, இந்த மீனில் இருக்கிற சென்டர் பார்ட்டுக்குள்ளே ஒரு எக்ஸஸான வேஸ்ட் இருக்கும். அதை எடுத்துடுங்க. அதில் மை மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்க லேயர் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு ஃப்ரெஷ் பீஸ் கிடைக்கும். அதை நம்ம குட்டி குட்டியாக க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்க அந்த கண், அப்புறம் எக்ஸஸான அந்த பார்ட்டு, ஸோ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது நம்ம விருப்பப்படி எப்படினாலும் செஞ்சுக்கலாம். கிரேவி ஆர் ஃப்ரை எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி அண்ட் இட்லி எல்லாத்துக்குமே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி ட்ரையாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு கடாயில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவாவை ஆட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வாட்டர் வெளியில் வரும். அந்த வாட்டரே போதுமானது. அதில் நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த தண்ணியிலே அது வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து உப்பு காரம் சேர்த்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா சுவையான கனவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. தேங்க்யூ.